விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாக்கு பைக்குள் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபரின் அடையாளம் தெரிய வந்துள்ள நிலையில் கொலையாளிகள் யார்? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சந்தைப்பேட்டை தெருவில் சாக்கு மூட்டை ஒன்று உறைந்து போன இரத்தக்கரையுடன் கிடந்துள்ளது. அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் இதை கண்டு அதிர்ந்து போயினர். உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் அளிக்க விரைந்து வந்த அவர்கள் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் ஆண் சடலம் ஒன்று கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மர்ம கும்பல் ஒன்று அவரை கொலை செய்து சாலையில் வீசிச் சென்றிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபரின் அடையாளத்தை வைத்து அப்பகுதியில் விசாரித்த போது உயிரிழந்தது யார் என்ற தகவல் தெரிய வந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையம் எதிரே உள்ள சந்தைப்பேட்டை தெருவைச் சேர்ந்த 45 வயதான பிரகாஷ்ராஜ் என்பவர்தான் கொலையான நபர் என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். வங்கியில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த பிரகாஷ்ராஜ் கிடைத்த கூலி வேலைக்கும் சென்று வந்துள்ளார். அவர் தலையில் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவ இடத்தில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். இக்கொலை சம்பவம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கொலை தொடர்பாக இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட நபரை சாக்கு பைக்குள் வைத்து தெருவில் வீசிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.